வணக்கம். டிகேவி ராஜா செய்திகளுக்காக நான் செல்வி மோகன். முதலில் தலைப்புச் செய்திகள். செந்தில் பாலாஜி மனு விவகாரம் வழக்கு விசாரணை ஆகஸ்டுக்கு ஒத்திவைப்பு. கோவையின் புதிய மேயர் ரங்கநாயகி ஒருமனதாக தேர்வு. எளிதான நிர்வாக சீர்திருத்தம் திட்டக்குழுவுக்கு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். ஐபிஎஸ் அதிகாரி பெயரில் மோசடி, ராஜஸ்தான் இளைஞர்கள் கைது. வயநாடு நிலச்சரிவு, அதிமுக சார்பில் 1 கோடி நிதி. ஃபிஜியின் உயரிய விருது, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். வங்கதேச நிலவரம், இந்தியா தீவிர கண்காணிப்பு, மத்திய அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் விளக்கம். ஒரே முயற்சியில் வெற்றி, இறுதிச் சுற்றில் நீரஜ் சோப்ரா. தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறைவு, வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக திமுகவைச் சேர்ந்த 29வது வார்டு உறுப்பினர் கே. ரங்கநாயகி ஒருமனதாக செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 22ஆம் ஆண்டு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் 96 வார்டுகளை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கைப்பற்றின. 3 வார்டுகளில் அதிமுகவும் 1 வார்டில் எஸ்டிபிஐ கட்சியும் வெற்றி பெற்றன. இதில் திமுகவைச் சேர்ந்த 19வது வார்டு உறுப்பினர் கல்பனா மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அவர் மேயர் பொறுப்பில் இருந்து கடந்த ஜூலை 3ஆம் தேதி ராஜினாமா செய்தார். உடல்நிலையை காரணம் காட்டி பதவி விலகுவதாக அவர் கூறியிருந்தார். இதையடுத்து கோவை மாநகராட்சிக்கு புதிய மேயரை தேர்ந்தெடுக்க ஆகஸ்ட் 9ஆம் தேதி மறைமுக தேர்தல் நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் மா. சிவக்குரு பிரபாகரன் அறிவித்தார். மேயர் வேட்பாளராக திமுக சார்பில் 29வது வார்டு உறுப்பினர் கே. ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெற்ற தேர்தலில் வாக்களிக்க திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 96 வார்டு உறுப்பினர்கள், எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த வார்டு உறுப்பினர் என மொத்தம் 97 பேர் வந்திருந்தனர். அதிமுக வார்டு உறுப்பினர்கள் 3 கலந்து கொள்ளவில்லை. மேயர் பதவிக்கு திமுக கட்சி தலைமை அறிவித்த ரங்கநாயகி மட்டுமே வேட்பு மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து கே. ரங்கநாயகி ஒருமனதாக மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு மாநகராட்சி ஆணையர் மா. சிவக்குரு பிரபாகரன் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சான்றிதழை வழங்கி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே. என். நேரு, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் க. முத்துசாமி ஆகியோர் வெள்ளி செங்கோல் அளித்து மேயர் ரங்கநாயகிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் நிதி வளத்தை பெருக்கவும் இலகுவான நிர்வாகத்தை மேற்கொள்ளவும் ஆலோசனைகளை கூற வேண்டுமென மாநில திட்டக்குழுவினருக்கு வேண்டுகோள் வைத்தார். தொடர்ந்து அரசின் செயல்பாடுகள் தொடர்பாக மிகப்பெரிய அளவிலான கருத்தரங்கை நடத்த வேண்டுமெனவும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் 2வது நாளாக செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. வாதங்களை தொடரும் வகையில் விசாரணையை உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமைக்கு பட்டியலிட உத்தரவிட்டது. சென்னையில் திருநாவுக்கரசு ஐபிஎஸ் பெயரில் போலி முகநூல் தொடங்கி பண மோசடி செய்ததாக ராஜஸ்தானைச் சேர்ந்த 2வரை போலீசார் கைது செய்தனர். தமிழக முதல்வர் பாதுகாப்பு பிரிவின் டிஐஜி ரா. திருநாவுக்கரசு இவரது பெயர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி முகநூல் கணக்கை தொடங்கிய சைபர் மோசடி கும்பல் அவரது நட்பு வட்டத்தில் இருந்தவர்களிடம் பணம் பறித்தனர். இதை அறிந்த திருநாவுக்கரசு கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். முதற்கட்ட விசாரணையில் மோசடி கும்பல் திருநாவுக்கரசுவின் நட்பு பட்டியலில் இருந்தவர்களிடம் தனது நண்பர் ஒருவர் எல்லை பாதுகாப்பு படை பிரிவில் பணியாற்றுவதாகவும், அவர் சென்னையில் இருந்து பணியிட மாறுதலில் செல்வதால் அவரது வீட்டில் பயன்படுத்திய விலையுயர்ந்த பர்னிச்சர் பொருட்களை
குறைந்த விலையில் தருவதாக கூறியும் மோசடி செய்துள்ளது தெரியவந்தது. இதையடுத்து மோசடி கும்பல் பயன்படுத்திய ஐபி முகவரியை அடிப்படையாக வைத்து சைபர் குற்றப்பிரிவு போலீசார் ராஜஸ்தான் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள நிவாரண நிதிக்கு அந்த மாநில முதல்வர் பினராயி விஜயனிடம் அதிமுக சார்பில் ரூபாய் 1 கோடிக்கான காசோலை செவ்வாய்க்கிழமை வழங்கப்பட்டது. கேரள நிவாரண நிதிக்கு அதிமுக சார்பில் ரூபாய் 1 கோடி வழங்கப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி திருவனந்தபுரத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் அந்த மாநில மின்சாரத்துறை அமைச்சர் கே. கிருஷ்ணன்குட்டி ஆகியோர் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் செவ்வாய்க்கிழமை நேரில் சந்தித்து ரூபாய் 1 கோடிக்கான காசோலையை வழங்கினர். அதை பெற்றுக்கொண்ட கேரள முதல்வர் பினராயி விஜயன் நன்றி தெரிவித்தார். வங்கதேச நிலவரத்தை, குறிப்பாக சிறுபான்மையினரின் நிலையை இந்தியா தீவிரமாக கண்காணித்து வருகிறது என்றும் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளோம் என்றும் நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். வங்கதேசத்தில் நிலவும் சிக்கலான மற்றும் மாறுதலுக்குரிய சூழலை கருத்தில் கொண்டு அந்த நாட்டுடனான எல்லையில் கூடுதல் விழிப்புடன் செயல்பட பாதுகாப்பு படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு ஃபிஜி நாட்டின் உயரிய விருது செவ்வாய்க்கிழமை வழங்கப்பட்டது. 2 நாள் பயணமாக தீவு நாடான ஃபிஜிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். அந்நாட்டு தலைநகர் சுவாவில் அவருக்கு கம்பெனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி என்ற விருது செவ்வாய்க்கிழமை வழங்கப்பட்டது. இது அந்த நாட்டின் உயரிய விருதாகும். இந்த விருதை குடியரசுத் தலைவர் முர்முக்கு ஃபிஜி அதிபர் கேடோனிவிர் வழங்கினார். தனக்கு அளிக்கப்பட்ட இந்த கௌரவம் இந்தியா மற்றும் ஃபிஜி இடையிலான வலுவான உறவின் பிரதிபலிப்பு என்று குடியரசுத் தலைவர் முர்மு தெரிவித்தார். ஆடவர் ஈட்டி எறிதல் விளையாட்டில் நடப்பு ஒலிம்பிக் சாம்பியனும் உலக சாம்பியனுமான இந்தியாவின் நீரஜ் சோப்ரா அசத்தலாக இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். அந்த சுற்று வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. தகுதிச் சுற்றில் ஒவ்வொரு போட்டியாளருக்கும் 3 வாய்ப்புகள் வழங்கப்படும் நிலையில் முதல் வாய்ப்பிலேயே அவர் 89.34 மீட்டரை எட்டி இறுதிச் சுற்றில் இடம் பிடித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டிகேவி ராஜா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.